Gentle ladies and gentlemen, இது ICC World Test Championship 2023 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த ஷோல வேர்ல்ட் கவாஸ்கோ ட்ரோஃபி 2023 ட்ரிபிள் ஆர் ரெட் பால் ரேஜ் ரிவெஞ்ச்ல ஸோ எப்படி மேட்சோட டிக்கெட், அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்சோட டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க வந்துருக்கீங்க. இது வந்து எனக்கு பண்ணணுங்கிறத தாண்டி நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிடுவேன். ஆனால் நிறைய பேர் வந்து பர்சனலாக கிரிக்கானந்தா நான் வந்து ஒரு மேட்சுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணணும் எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வரும். ஸோ ரசிகர்களே, நீங்கள் கேட்டது நீங்கள் கேட்டாயே. ஸோ முதல்ல டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆக்சுவலி டிக்கெட் அப்படிங்கிறது வந்து எங்கே கிடைக்கும்? புக் மை ஷோவில், அதுக்கப்புறம் பேடிஎம் இன்சைடர். ஆமாம், ஒவ்வொரு சீரீஸுக்கும் ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாறுபடும். எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் சென்னையில் நடக்குது அப்படின்னா புக் மை ஷோவில் மேக்ஸிமம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். ஆனால் மேக்ஸிமம் புக் மை ஷோ இல்லை பேடிஎம் இன்சைடரில் தான் கிடைக்கும். ஒன்னே ஒன்று பண்ணுங்க, இப்போ மேட்ச் 10ஆம் தேதி நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 1ஆம் தேதியிலிருந்தே நீங்கள் புக் மை ஷோ வெப்சைட்டில் தேடுங்க, பேடிஎம் இன்சைடரில் தேடுங்க. அப்புறம் பேடிஎம் இன்சைடரோ இல்லைனா புக் மை ஷோவோட ட்விட்டர் ஹேண்டில்ஸில் இல்லை ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸில் எனக்கு தெரிஞ்சு நான் ட்விட்டரில் தான் போய் அவங்க தேடுவேன். ஏன்னா அவங்க வந்து இப்போ 10ஆம் தேதி நடக்க போகிற மேட்சுக்கு 1ஆம் தேதியே அவங்க அறிவிப்பு கொடுக்கலாம். இத்தனாம் தேதி வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பு கொடுக்கறதுனால வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் தேடுங்க, இல்லைனா உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் போயிட்டு தேடுங்க. ஸோ அது ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நாக்பூர் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இதே மெத்தட் தான் எல்லா மேட்சுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமிலராக இருக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ புக் மை ஷோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா நாக்பூர் டெஸ்ட் மேட்சோட டிக்கெட் சேல் பண்ணுறாங்க. ஸோ புக் மை ஷோக்குள்ளே போய்க்கணும். போனதுக்கப்புறம் அங்கே லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சர்ச் இன்ஜினில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ வரலாம், இல்லைனா வந்துடுச்சு. இப்போது நீங்கள் டிக்கெட் அங்கே புக்குன்னு இருக்கா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை டிக்கெட்ஸ்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிக்கெட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து ஒரு 4 டிக்கெட் வரைக்கும் தான் நீங்கள் புக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இந்த நாக்பூர் டெஸ்ட் மேட்சோட ஒரு நாள் டிக்கெட்டா இல்லை 4 நாள் டிக்கெட்டா இல்லை 5 நாள் டிக்கெட்டா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் புக் பண்ணது எப்படின்னு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேபாக நம்ம ஓப்பன் பண்ணி தான் வந்து டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணணும். ஆனால் இந்த நாக்பூர் டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் 400 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்குறீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து ஒரு சீசன் பாஸ் நீங்கள் 5 நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ டிக்கெட்ஸோட ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300, 400, 600, 800, 1000, 1500, 2000 அண்ட் 3000 அது வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தகுந்த ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 2 விதமாக நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். ஒன்று விலையை வச்சு, இன்னொன்று வியூவை வச்சு இங்கே உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வச்சு. இப்போது நான் டிக்கெட் புக் பண்ணுறேன், 400 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறேன். 400 ரூபா டிக்கெட் போயிட்டு நீங்கள் எங்கே உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சீட்டையும் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த இடத்துல புக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சீட் நம்பர் என்ன, எத்தனை சீட் புக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதையும் அது காமிக்கும். அதுக்கப்புறம் அங்கே புக்குன்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ புக் ஆகிரும். அதுக்கப்புறம் இப்போ டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னெல்லாம் வந்து நீங்கள் இப்படி இருந்துச்சு, ஒன்றும் நேரில் போய் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரிண்ட் அவுட் காப்பியை எடுத்துக்கொண்டு போயிட்டு மேட்ச் ஆரம்பிக்கிற அன்னைக்கோ இல்லை மேட்சுக்கு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்ன சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா அகமதாபாத்தோட பிங்பால் டெஸ்ட் மேட்ச், பெங்களூர் டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து ப்ளூ டார்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு கொரியர்லேயோ வந்து உங்களுக்கு போட்டு விட்டுறாங்க, அது உங்களுக்கு வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டெலிவரி கொடுத்துட்டு நம்மளோட பின்கோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு, அதாவது இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே உங்கள் பின்கோடு கொடுத்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து உங்கள் டீட்டெயிலை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். பேர், உங்கள் அட்ரஸ்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். அதை கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்தது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களோட கார்டு நம்பரு, உங்களோட பேர், எக்ஸ்பைரி டேட் அண்ட் இயரு, அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் அது கேட்கும். வழக்கம் போல தாங்க நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ஒரு படத்துக்கு புக் பண்ணுவீங்களே அதே ப்ரொசீஜர் தான். ஸோ தியேட்டர் ஸ்க்ரீனு, சீட்டு புக் பண்ணுவீங்களே அதே கதை தான். இங்கே சிவிவிலாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பேஜுக்கு போகும்.
அப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களோட ஃபோன் நம்பருக்கு வரும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அது சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் மெசேஜஸ் வரும். உங்களோட மொபைலுக்கு நார்மல் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வரும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னு. அப்புறம் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டோட சாஃப்ட் காப்பியை உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்புவாங்க. நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெயில் வரும். அது புக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், அப்புறம் மெயிலில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்புறம் பிடிஎஃப்பும் வரும். இது புக் மை ஷோவில். பேடிஎம் இன்சைடரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மெயில் அப்புறம் வந்து நார்மல் மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் டிஃபர் ஆகும். அப்புறம் நீங்கள் பேடிஎம் இன்சைடரில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா டிக்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணலாம். பட் புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் புக் மை ஷோவில் புக் பண்ண ஒரு ரெண்டு நாள்லேயே ஸோ டிக்கெட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த நாக்பூர் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே டிக்கெட் தான். அந்த ஒரு டிக்கெட் நீங்கள் 5 நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஒரு 2-3 நாளில் நம்மளுக்கு வந்து கொரியரில் நம்மளுக்கு டிக்கெட் வந்துடும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிக்கெட் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு டிக்கெட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஓகேங்களா, இதுதான் டிக்கெட்டு. ஸோ இதுதான் டிக்கெட் எனக்கு வந்துடுச்சு. புக் பண்ண ஒரு 2-3 நாளில் எனக்கு வந்துடுச்சு. பார்த்துக்கிட்டீங்களா? எஸ். ஸோ எனக்கு டிக்கெட் வந்துடுச்சு. இதுதான் புக் பண்ணுற ப்ரொசீஜர். ஆனால் சேப்பாக்கத்தில் நடக்க போகிற ஐபிஎல் மேட்சஸ்க்குனா ஆனால் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ மேட்சுக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது சேம் ப்ரொசீஜர் தான்மா தம்பி, சிம்பிள் தான், சேம் ப்ரொசீஜர். ஆனால் ஏன்னா வெப்சைட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிரிக்கானந்தாக்கும் அதை கண்டுபிடிக்கிற சக்தி கிடையாது. இப்போது ஸ்ரீலங்கா சீரீஸ் நடந்தது பேடிஎம் இன்சைடரில் ஃபர்ஸ்ட் மேட்ச்னா செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புக் மை ஷோவில் கிடச்சிது. என்ன விஷயம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வித்தியாசப்படும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து புக் மை ஷோன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங், தெரியல. நீங்கள் நேரில் போய் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா 150 ரூபா டிக்கெட், 100 ரூபாய் டிக்கெட்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் விலை இருக்குல்ல. ஆனால் சேப்பாக்கில் இருக்கிற மேட்ச்லாம் எப்படின்னா எவ்வளோனா விலைனா ஐபிஎலுக்கு ஒரு மாதிரியான ரேட் இருக்குது. அப்புறம் T20 மேட்ச், இன்டர்நேஷனல் T20 மேட்ச் இருக்குல்ல அதுக்கு ஒரு மாதிரியான ரேட்டு, ஒன் டேக்கு ஒரு மாதிரியான ரேட்டு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. என்னால் எக்ஸாக்டாக இதுதான் இப்படி தான் நம்மளால் சொல்ல முடியுது. பட் ஆனால் டிக்கெட் இப்படி தான் புக் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து புக் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் கண்ணுங்க இருக்குமா அந்த புக் பண்ணுற ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருங்க ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளான விஷயம் தான். ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஒரு படத்துக்கு நீங்கள் புக் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். எந்த தியேட்டரு, எந்த ஸ்க்ரீனு, அதே மாதிரி எந்த ஸ்டேடியமு, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது, பட்ஜெட் என்ன, எல்லாம் எந்த வியூவில் உட்காந்து பார்க்கணும். ஸோ பட்ஜெட்டாக வியூவாக முடிவு பண்ணீங்க. அதன் மூலமாக நீங்கள் சீட்டை முடிவு பண்ணுவீங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம், அடுத்த ஸ்டெப்பு உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓடிபி வரும். அடுத்தது ஓடிபி நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸோ மெசேஜ், மெயில் வந்துடும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கான ஆதாரம் எல்லாம் வந்து சேரும். அதுக்கப்புறம் 2-3 நாளில் ஒரு 4-5 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் உங்கள் கையில் ஸோ வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து புக் பண்ணிட்டேன்ல அந்த காப்பியை, ஜெராக்ஸ் காப்பியோ இல்லை கலர் பிரிண்டோ எடுத்துகிட்டு போனால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டிக்கெட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொரியர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போய் செக் பண்ணலாம். இப்போ நான் பேடிஎம் இன்சைடரில் புக் பண்ணால் எனக்கு ப்ளூ டாட்டில் தான் வரும். இது எனக்கு ப்ளூ டாட்டில் தான் வந்துச்சு. எனக்கு வரல அப்படின்னா நான் டைரெக்டாக எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ டாட் ஆஃபீஸ்க்கு போய் நான் கேட்டிருந்தேன். ஐ திங்க் நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன். அது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவங்க வந்து சொல்லிட்டாங்க எல்லாம் அடுத்த நாள் தான் வரும்னு சொல்லி ட்ராக் பண்ணி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று கால் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நான் கேட்டேன் புக் மை ஷோவில் வந்து இது 1 நாள் டிக்கெட் தானே இல்லை 5 நாள் டிக்கெட் தானே நான் கேட்டேன். இங்கிலீஷில் தான் பேசினாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அரவர் இங்கிலீஷில் வச்சு நான் பேசி கேட்டதுக்கப்புறம் 5 days டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டிக்கெட்ஸ் எத்தனை நாளில் வந்துடும்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி வரவும் செஞ்சுது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர் கேரை நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் கொரியர் கம்பெனி நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. டன் இந்த வீடியோ நிறைவடையுது. சந்தோஷம். நீங்கள் கேட்ட ஒரு விஷயத்தை நான் கொடுத்ததில்ல. மறக்காமல் கிரிக்கானந்தாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த கிரிக்கானந்தாஸ் வீலாகல கிரிக்கானந்தா ஷோவில். அண்ட் RRR எப்படி இருக்கு, நல்லா இருக்கா பேர்?